Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்ல எப்படி இமேஜை ரெஸ்பான்சிவாக யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இமேஜ் நம்ம ரெஸ்பான்சிவாக பண்ணோம் அப்படின்னா HTMLலையோ இல்லை CSSலையோ நம்ம ஒரு ஹைட் அண்ட் வித் கொடுத்து ஒரு பொசிஷன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதுவே பூட்ஸ்ட்ராப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. ஒன்று வந்து இமேஜ் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ரொம்ப பெரிய இமேஜ் அப்படி தான் இருந்தது அப்படின்னா நம்ம அதை இமேஜ் ரெஸ்பான்சிவாக கொடுத்துக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹைட் அண்ட் வித்துக்கு வந்துடும். இதுவே செகண்ட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா அது இமேஜ் சர்க்கிள். எவ்வளோ பெரிய இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன இமேஜாக இருந்தாலும் சரி, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹைட்டோ வித்தோ ஒரு ரேடியஸோ இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் இமேஜ் சர்க்கிள்னு கொடுத்தா போதும். என்னோட இமேஜ் வந்து எனக்கு சர்க்கிளாக மாறிடும். ஸோ தென் டைப் 3 பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட இமேஜுக்கு வெளியே ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகும். சொல்ல போனோம்னா ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோக்கு வெளியே ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு லேயர் வந்து எனக்கு இமேஜ் தம்ப்நெயிலில் கிடைக்கும். ஸோ 3 கிளாஸஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமேஜ் ரெஸ்பான்சிவ், செகண்ட் இமேஜ் சர்க்கிள், தேர்ட் ஒன் வந்து இமேஜ் தம்ப்நெயில். ஸோ இந்த 3ஐயும் நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செஞ்சு பார்க்கலாம். ஸோ தென் நம்ம நோட்பேட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஃபைல் அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு நியூ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா பேசிக்ஸ் HTML டேக்ஸ்க்காகவும் நம்மளோட மெட்டா டேக்காகவும். ஸோ வேணாங்கிற மற்ற கண்டென்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் கிளாஸுங்கிறதுனால நான் இமேஜ் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு தென் HTML எக்ஸ்டென்ஷனில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம பேஜோட டைட்டிலை மாற்றிக்கலாம். ஸோ நான் இமேஜ் கிளாஸஸ் அப்படின்னு தந்துடுறேன். இன் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ என்ன ஹெட்டிங் தர விரும்புகிறீங்களோ அதை உங்கள் பேஜுக்கு நீங்கள் தந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ தென் இந்த இடத்துல பாடி செக்ஷன் டிஃபால்ட்டாக இருந்த கலரை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பேஜ் ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ரன் அப்படின்ற ஆப்ஷனில் நான் ஃபயர்பாக்ஸில் லான்ச் பண்ணிக்கிறேன். நம்மளோட வெப்பேஜுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னோடய டைட்டில் மட்டும் வந்துச்சு. தென் நோட் பேடுக்கு வந்துடலாம். ஸோ நோட் பேடுக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு மெயின் டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல டிவ் கொடுத்துட்டு அதை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் டிவ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நான் கிளாஸ் ஈக்குவல் டு காலம் வந்து நான் 12 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு MD அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு அது ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஸோ MD அப்படிங்கிறது மீடியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளே நான் இன்னொரு சப் காலமாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டிவ் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் இதை 3ஆக பிரிக்க போகிறேன். இந்த 12 அப்படிங்கிறத 3ஆக பிரிக்கணும் அப்படின்னா நான் 4 4 எடுக்கணும் ஒவ்வொரு காலத்துக்கும். ஸோ காலம் மீடியம் டிவைஸ் வரைக்கும் எனக்கு 4ஆக பிரிஞ்சு வரணும். தென் இந்த ஓப்பன் பண்ண டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இமேஜ் வச்சு தான் செய்ய போகிறதுனால இந்த ஃபஸ்ட்டு சப்டிவ்க்குள்ளே நான் ஒரு இமேஜ் சோர்ஸை போட்டுக்குவேன். ஸோ இமேஜ் அப்படின்ற டேக் போட்டுட்டு சோர்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த இமேஜ் ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட பூட்ஸ்ட்ராப் ஃபைல் டெஸ்க்டாப்பில் இங்கே இருக்குது. ஸோ இதில் இமேஜ் ஃபைல் இல்லை அது அப்படிங்கிறதுனால ப்ரீவியஸ் ஃபைல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட CSS ஃபைல் இங்கே இருக்குது. இதில் இமேஜ் அப்படின்ற ஃபோல்டர் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்மளோட பூட்ஸ்ட்ராப் ஃபைலில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் ஒர்க் அவுட் பண்ணுற ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட இமேஜஸ் வந்தாச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபோல்டர் நேம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தந்துடலாம். ஸோ இமேஜ் சோர்ஸுக்கு போய் இமேஜ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே என்ன இமேஜ் தரலாம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் இமேஜ் நேம் தரலாங்களா? ஸோ அதுக்கு போய் ப்ராப்பர்ட்டியில் ஜஸ்ட் அதோட நேமை காப்பி பண்ணிக்கோங்க. தென் அது வந்து என்ன டைப் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் வந்து JPG. தென் நோட் பேடுக்கு வந்துட்டு அந்த இமேஜோட நேம் போட்டாச்சு. தென் டாட் போட்டு JPG அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்மளோட இமேஜ் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் பேக்ரவுண்டுக்கு ஒரு பாடி செக்ஷனுக்கு ஒரு கலர் நான் செட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு பாடி செக்ஷனில் BG டேஞ்சர் அப்படின்னு ஒரு கலர் தரேன். ஸோ மெயின் டிவுக்குமே நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல BG வந்து டேஞ்சர் சக்ஸஸ் அப்படின்னு தரேன். ஸோ சக்ஸஸ்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ தெரியுதுங்களா, இந்த பிங்க் கலர் இருக்கிறது வந்து எனக்கு பாடி செக்ஷன். இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெயின் டிவ். இதோட வித் வந்து 12. ஸோ சப்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணுறேன்.
ஸோ பிஜி இன்ஃபோ அப்படின்னு தரேன். ஸோ இன்ஃபோன்னு கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சப்டிவோட வேல்யூ வந்து எனக்கு 4. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் இப்போ எப்படி ரெஸ்பான்சிவாக கொண்டு வரல அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ இந்த ஸ்பைடர்மேன் இமேஜ் வந்து குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த டிவ்வுக்குள்ளே வந்துருச்சு. இதுவே பெருசாக இருந்தது அப்படின்னா இந்த டிவ் எனக்கு அந்த இமேஜ் வரைக்கும் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த இமேஜ் சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஒருவேளை இமேஜ் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது இமேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ எனக்கு ரெஸ்பான்சிவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இமேஜ் ஐஃபன் ரெஸ்பான்சிவ் அப்படின்ற கிளாஸை நான் யூஸ் பண்ணோம். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன இமேஜாக இருக்கிறதுனால நமக்கு எதுவும் தெரியல. ஸோ ஜஸ்ட் இதே இமேஜை நான் காப்பி பண்ணிவிட்டு அந்த மெயின் டிவ்க்குள்ளேயே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட பேக்ரவுண்டை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ப்ரைமரி அப்படின்னு தந்துடுறேன். ஸோ இப்போ தந்துட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இது div 1, இது div 2. ஓகேங்களா? ஸோ இதை ரெஸ்பான்சிவாக இல்லாமல் நான் வந்து செகண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன், இமேஜ் சர்க்கிள் அப்படிங்கிறத. ஸோ சர்க்கிள்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்பைடர்மேன் இமேஜ் வந்து எனக்கு சர்க்கிளாக வந்திருக்கு. இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஹைட் அண்ட் வித் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா கிளாஸில் இமேஜ் வந்து எனக்கு சர்க்கிள் அப்படின்ற கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ எனக்கு என்னோடய செகண்ட் டைப்பும் ரன் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாங்களா? ஸோ தேர்ட் ஒனுக்கு ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன தரேன் அப்படின்னா இதோட பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து என்ன தரலாம் அப்படின்னா வார்னிங் அப்படின்னு ஒரு கலர் தரேன். ஓகேங்களா? ஸோ வார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட தேர்ட் கிளாஸான ரெஸ்பான்சிவ் பார்த்தாச்சு, சர்க்கிள் பார்த்தாச்சு. இப்போ தேர்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்ப்நெயில் பார்க்க போகிறோம். ஸோ தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேஅவுட் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இந்த இமேஜுக்கு தெரியல, நான் வேறு ஒரு இமேஜ் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த சன்செட் இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டியில் போய் இதோட நேமை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். தென் டைப் வந்து ஜேபி தான். ஸோ நோட் பேடுக்கு வந்துட்டு இந்த தேர்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பிஜி வார்னிங் அப்படின்றிருக்க டிவ்வுக்கு மட்டும் நான் இந்த இமேஜை மாற்றுறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ தெரியுதுங்களா இப்போது? ஸோ என்னோடய இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேஅவுட் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி எடுத்தோம்னா வருமோ அந்த மாதிரி எனக்கு இந்த இமேஜ் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 3 டைப். ஒன்று வந்து ரெஸ்பான்சிவ்க்காக, இன்னொன்று வந்து சர்க்கிள்காக, தேர்ட் ஒன்று வந்து தம்ப்நெயிலுக்காக. ஸோ தம்ப்நெயில் அப்படிங்கும்போது மட்டும் நமக்கு லைட்டாக வந்து வெளியே ஒரு பார்டர் எஃபெக்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு இமேஜ் மாற்றிடலாங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப பிக் சைஸாக இருக்க இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் போய் இந்த நேமை நான் காப்பி பண்ணிவிட்டு இதோட டைப் ஜேபிஜி அப்படிங்கிறது நோட் பண்ணியாச்சு. ஸோ div 1 அதாவது மெயின் டிவ்க்குள்ளே இருக்க சப் டிவ்வுக்கு நான் வந்துட்டு ஸ்பைடர்மேன் அப்படின்ற இமேஜ் நேமை எடுத்துகிட்டு நேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ ஜேபிஜின்னு கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜுக்கு போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படிங்கும்போது எனக்கு இதோட எட்ஜஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்சிவை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரெஸ்பான்சிவ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹைட் அண்ட் வித்துக்கு எனக்கு வந்துடுச்சு. நான் எந்த கிளாஸுமே இதில் யூஸ் பண்ணேன். நார்மலாக வந்து இமேஜ் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்திருக்கு. இதே பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் இந்த இடத்துல நான் திரும்ப கொடுக்குறேன். ஸோ திரும்ப கொடுத்ததுமே எனக்கு வந்து அது ரெஸ்பான்சிவாக மாறிடும். நான் கொடுத்த டிவ்வுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு மாறிடும். ஸோ 4 கொடுத்ததுனால எனக்கு 4ன்னு வந்திருக்கும். ஒருவேளை நான் 5 கொடுத்ததுனால இல்லை 6 கொடுத்ததுனாலும் அந்த காலத்துக்கு ஏற்ற சைஸுக்கு மாதிரி என்னோடய இமேஜ் ரெஸ்பான்சிவாக வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம எடுக்கிற இமேஜை பொறுத்து அந்த இமேஜோட சைஸ் நமக்கு வரும். பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம சிம்பிளாக இந்த 3 கிளாஸஸ் யூஸ் பண்ணி அழகாக நம்மளால் ரெஸ்பான்சிவாக மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ மினிமைஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட் இது வந்து மொபைல் வியூவில் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஒரு இமேஜுக்கும் இன்னொரு இமேஜுக்கும் வந்து எதுவுமே பிரேக் ஆகலை, எதுவுமே ஹைட் ஆகலை. ஸோ இப்போ வந்து நான் மொபைல் வியூவிலேருந்து டேப் வியூக்கு கொண்டு வரேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டேப் வியூக்கு வர வர அது எனக்கு பிக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவே நார்மலாக நம்ம மானிட்டர் வியூக்கு வச்சோம் அப்படின்னா எப்பயும் போல் எனக்கு வந்துச்சு. அதாவது நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் இருக்க இமேஜஸும் மாறும். அதுக்கு நம்ம இந்த பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க இந்த 3 கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.